என்னை மகனாக சுமக்கும் ஆசைப்படும் என்னுடைய அம்மாவிடம்தான் நான் பேச வந்திருக்கிறேன். என் அம்மாவை சமாதானப்படுத்த என்னை தவிர யாரால் முடியும்? என் அம்மா எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய முகத்தை பார்த்தவுடனே அதை அனைத்தையும் விட்டுவிட்டு என்னுடைய மழலை சொல்லை கேட்க வந்து விடுவார்கள். என்னுடைய அம்மா மிகவும் இந்த உலகில் வாழ்வதற்கே கஷ்டப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திற்கு என் அம்மா செல்லும் போதெல்லாம் இன்னும் ஏதும் விசேஷமில்லையா என்று என் அம்மாவை ஏளனமாக பேசும் சில உறவுகளால் என் அம்மா மனமுடைந்து அழுகிறார்கள். என் அம்மாவின் அனைத்து வேதனையும் நான் அறிந்துதான் என் அம்மாவிற்கு ஆறுதல் சொல்ல வந்தேன். அம்மா, நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீர்கள். உங்களுக்கு பிள்ளையாக வருவது இந்த முருகன் தானே. என் அம்மா மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். என் அம்மா எப்போதும் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்றெல்லாம் எதிர்மறையாக யோசிக்கக்கூடாது. இந்த முருகனை சுமக்கும் பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அம்மா. சந்தோஷமாக இருங்கள். அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் என்னை குழந்தையாக சுமப்பீர்கள். மகை பேசியவர்கள் முன் நாம் இருவரும் சந்தோஷமாக சிரித்து விளையாடுவோம் அம்மா. இது என்னுடைய வாக்கு, என்றும் பொய்யாக போகாது. இந்த கந்தன் வாக்கு சத்திய வாக்கு, விரைவில் நிறைவேறும். என் அம்மாவின் ஆசைகள் எதுவென்று ஒரு மகன் நான் அறியாமல் இல்லை. அது காலதாமதமானாலும் நிச்சயமாக அது நடக்கும். என் அம்மாவை நான் ஏமாற்றிவிட்டு எங்கு செல்லப் போகிறேன்? என் அம்மாவிற்கு தானே பிள்ளையாக வரப்போகிறேன். என் அம்மா இவை அனைத்தையும் அறிந்து எப்போதும் மன நிறைவுடனும் மன சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும். எதையும் யோசிக்கக்கூடாது. என் அம்மாவை பார்த்து கொள்ள ஒரு பிள்ளையாக நான் வருவேன். இது என் அம்மாவிற்கு நான் கொடுக்கும் வாக்கு. என் வாக்கு இன்றும் பொய்யாகாது அம்மா, நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்களை நான் பார்த்து கொள்கிறேன். விரைவில் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். என்னால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுப்பீர்கள். நானே உங்கள் மகனாக வந்து உங்களை அம்மா என்று ஆசையாக கூப்பிடுவேன். இவை அனைத்தும் விரைவில் நடக்கும் அம்மா. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உங்களை நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் நீங்கள் என்னுடைய கண் பார்வையில் நான் இருக்கிறீர்கள். உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டேன். அதை நிச்சயமாக நிறைவேற்றியும் தருவேன் அம்மா.